தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் இணையவழி நிகழ்வாக இதனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு அதிகாரத்தை முற்றோதல் செய்ய ஒரு மாணவியும், அதற்கு உரைப்பொழிவாளராக ஒரு முனைவரோ பேராசிரியர் யாருன்னாலும் இணைவது வழக்கமாக உள்ளது. இன்னைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர் சா கீதா. இவர் தத்தனூரில் உள்ள மீனாட்சி ராமசாமி வித்யாலயாவில் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். அம்மா கீதா, உங்க பெற்றோர் பேர் சொல்லுங்கம்மா. அப்பா பேர் சங்கரன் ஐயா, அம்மா பேர் பூங்கொடி ஐயா. சங்கரன் பூங்கொடி என்ற இணையருக்கு இணையற்ற மகளாக பிறந்திருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. அடுத்து இன்னைக்கு இந்த 117வது அதிகாரமான படர் மெலிந்திர இரங்கல் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு நிகழ்த்த நம்மிடையே வந்திருக்கும் ஆளுமை முனைவர் ப சசிரேகா. இவருடைய கல்வி தகுதியில் பார்த்தோம்னா MA தமிழ், MA இங்கிலீஷு, பிற முனைவர் பட்டம் PhD பெற்றிருக்கிறார். பிறகு பணிக்கான தகுதி, கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நெட் தேர்வும், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய செட் தேர்வும் எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார். முழு தகுதி பெற்றிருக்கிறார். பேராசிரியர் படிக்கு உரிய முழு தகுதியும் பெற்றிருக்கிறார். இவர் சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரி தன்னாட்சி, இந்த கல்லூரியில தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் கல்வி கற்பித்தலிலும் ஆய்வுகளிலும் பல அனுபவம் பெற்றவர். யோகா மாஸ்டராகவும் தகுதி பெற்றிருக்கிறார். இந்த மாதிரி பிறகு விருதுகளை சொல்லணும்னா அது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. சொல்றேன் பாருங்க. ரொம்ப எல்லாரும் வியப்பி இருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, வானமாமலை விருது, கலாம் அறிவு மாமணி விருது, அருட்பெருஞ்சோதி விருது, திருக்குறள் மணி விருது, நல்லாசிரியர் மணி விருது, மாமணி விருது, நல்லாசிரியர் மாமணி விருது, பாரதி விருது, திருக்குறள் கல்வி செம்மல் விருது, யோகா ரத்னா விருது, கல்வி செம்மல் விருது, இப்படி பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமை நம்மிடையே இன்று உரைப்பொழிவாளராக பங்கேற்றிருக்கிறார். இவர் பத்திரிகை துறையிலும் ஆய்வு கட்டுரைகள் பல சமர்ப்பித்துள்ளார்கள். பல கருத்தரங்குகளிலும் பல ஆய்வு மாநாட்டுகளிலும் பல கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார்கள். தேர்வு நடத்தும் அதிகாரியாக பெரிய அனுபவம் உள்ளவர். வினாத்தாள் தயாரிப்பதிலும் பெரிய பல அனுபவங்கள் உள்ளவர். வரவேற்புரை ஆற்றும் திறன் மிக்கவர். இவரை பற்றிய குறிப்புகள் இன்னும் பிறகு படைப்பு என்று பார்த்தோம்னா இவருடைய படைப்பு சிறுகதை என் அனிதா என்ற சங்கம கதைகள். இவ்வளவு பெரிய ஆளுமை ஒருத்தர் நம்மிடையே உரைப்பொழிவாளராக இணைந்திருக்கிறார். இந்த 2 ஆளுமைகளும் இன்றைக்கு நம்மிடையே பயணிக்கின்றனர். முதல்ல 117வது அதிகாரமான படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்ய வருமாறு மாணவி கீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கீதா வாங்க, முற்றோதல் தருக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீதா. நான் அரியலூரில் உள்ள மீனாட்சி ராமசாமி வித்யாலயா தத்தனூர் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தின் மாணவி. அதிகாரம் 117 படர் மெலிந்து இரங்கல். மறைப்பேன்மன் ஞானிதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்றுநீர் போல மிகும். கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரத்தலும் நாணு தரும். காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து.
காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணுமில். துப்பின் எவனாவர் மற்கோல் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுபவர். இன்பம் கடல்மற்று காமம் அஃதடுங்கால் துன்பம் அதனின் பெரிது. காம கடுமுழல் நீந்திக் கரைகாணேன் யாமத்து யானே உளேன். மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திராய் என்னல்லது இல்லை துணை. கொடியார் கொடுமையின் தாம்கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மன்னோ என்கண். நன்றி. என்னை அஹ் நெறிப்படுத்திய குறளரசி சங்கீதா கண்ணன் அவர்களுக்கும் பயிற்றுனர் விஷ்ணு அண்ணாவிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி கீதா கீதாவே. அதாவது அந்த திருக்குறளை 1330 குறளையும் மனப்பாடம் செய்கிற மாணவிங்கிறது தனியா தெரிஞ்சிரு. தனி முத்திரை பதித்து விட்டீர்கள். அந்த முற்றோதல் செய்யக்கூடிய பயிற்சி எடுத்துக்கொண்டு இருப்பதனால் அது மிக அருமையான உணர்வில், மிக தெளிந்த உச்சரிப்பில், மிக நேர்த்தியாக முற்றோதல் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. உங்க பெற்றோர், உங்க ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரிடமும் இப்படி சொல்லுங்க. திருக்குறள் இணையவழி நிகழ்வுல உங்களெல்லாம் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து இந்த படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு நிகழ்த்த வருமாறு முனைவர் ப. சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முனைவர் அவர்களே வருக, உரைப்பொழிவு தருக. வணக்கம் ஐயா. வணக்கம். திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்ற தலைப்பில் இணைய வழித்தொடரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு எனது முதற்கண் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், பங்கேற்பாளர் அனைவருக்கும், முற்றோதல் செய்த மாணவிக்கும் எனது பணிவான வணக்கம். திருக்குறள்ல எனக்கு பிடிச்ச பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்பத்து பால சொல்லுவேன். ஏன்னா சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அக இலக்கியங்கள்ல வெளிப்படுத்திய செய்திகளை 25 அதிகாரங்கள்ல சொல்லியிருக்கு. அதனால திருக்குறள் என்னன்னு கூட சொல்லலாம், அந்த இன்பத்துப்பால சங்க அக இலக்கியத்தின் சுருக்கன்னு கூட சொல்லலாம். அதனால எனக்கு காமத்துப்பால் பகுதி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அந்த காமத்துப்பால்ல இருக்கக்கூடிய அந்த 25 அதிகாரங்களை கலவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயலா பிரிச்சிருக்கோம். அந்த கலவியல்ல 7 அதிகாரங்கள் இருக்கு. கற்பியல்ல 18 அதிகாரங்கள் இருக்கு. அந்த 18 அதிகாரத்துல 2வது அதிகாரமா இருக்கக்கூடியது படர் மெலிந்து இரங்கல். இந்த படர் மெலிந்து இரங்கல் இந்த குறளை பார்க்கும் பொழுது சில களவியலுக்கு உரியதாக நம்ம பார்க்க முடியும், சில கற்பியலுக்கு உரியதாக பார்க்க முடியும். 2க்கும் பொதுவா இருக்கிற மாதிரிதான் என்னால பார்க்க முடிஞ்சது இந்த படர் மெலிந்து இரங்கல் அப்படிங்கிற அதிகாரத்தை. இப்ப படர் அப்படிங்கிறது நான் முன்னாடி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், ஏதோ படர் அப்படின்னா ஏதோ உடம்புல வரக்கூடிய ஒரு தேமல் மாதிரி ஒண்ணு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறப்பதான் எனக்கு தெரியுது, படர் அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்குது. எதனால ஏற்படக்கூடிய துன்பம் அப்படின்னு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். அந்த பிரிவால தலைவிக்கு துன்பம் அதிகமாகுது. அந்த துன்பத்தினால அவ மெலிஞ்சு போயிடுறா, உடல் எல்லாம் மெலிஞ்சு போயிடுது, ரொம்ப வருத்தப்படுறான். அதை பத்தி சொல்றதுனால இந்த இடத்த படர் மெலிந்து இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த படர் மெலிந்து இரங்கல் அந்த துன்பமானது தலைவிக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா தலைவனுக்கும் இருக்கும், பிரிஞ்சு போன தலைவனுக்கும் இருக்கும். இந்த தலைவின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இது பாமர மக்களை மட்டும்தான் குறிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயர்குடியில இருக்கக்கூடிய அரசர்களையும் அரசியையும் எல்லாத்துக்குமே துன்பம் இருக்கும். முல்லைப்பாட்டுல கூட நப்பூதனார் சொல்லியிருக்காரு, காட்டவும் காட்டவும் காணால் கலுள் சிறந்து பூ போல் உண்கண் புலம்பு முத்துரைப்ப அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டுல கூட சொல்லியிருப்பாரு. முல்லைப்பாட்டுல தலைவன் பிரிஞ்சு போயிருப்பான். தலைவி என்ன பண்ணவா, அழுதுகிட்டே இருப்பா. முது பெண்டிர்கள் எல்லாம் போய் ஆறுதல் சொல்லுவாங்க, தலைவன் வந்துருவான்,
நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா ஆறுதல் சொல்லியும் அவ என்ன பண்ணிட்டே இருப்பான்னா, அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பாட்டுல நப்பூதன் சொல்லியிருப்பாரு. அதாவது பாமர மக்கள்ல இருந்து உயர்குடியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பிரிவு இருந்திருக்கு. அது ஓதல் பிரிவா இருக்கலாம், போருக்காக போகலாம், அல்லது பொருள் ஈட்டுவதற்காக போகலாம். அப்படி பிரிஞ்சு போகும்போது தலைவி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா. அத பத்தி திருக்குறளும் சொல்லியிருக்கு. முதல் குறள்ல மறைப்பேன்மன் யான் இஃதோ நோயே இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். இப்ப தலைவிக்கு காதல் நோய் அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. அவ என்ன பண்றா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறா. அதாவது களவியல்ல தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. கற்பியல் காலத்துல வந்து மத்தவங்களுக்கு தெரிஞ்சா தவறு இல்லைன்னு நெனைப்பாங்க. களவியல் காலத்துல தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. இந்த தலைவி என்ன பண்றா, அந்த காதல் நோய யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறா. அப்படி மறைக்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊற்று நீர் மாரி மிகுந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ஆத்துக்கு போவோம். ஆத்துக்கு துணி துவைக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா, அம்மாவெல்லாம் துவைச்சுட்டு இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மணல்ல வந்து ஊத்து பறைப்போம். ஊத்து பறைக்க தண்ணி ஊறும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா, அந்த நீரானது அப்படியே தெளிஞ்சிரும். தெளிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அத எடுத்துருவோம். எடுத்துட்டு வச்சுருவோம். மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் ஊறியிருக்கும் அந்த தண்ணி எடுப்போம். அந்த மாரி தண்ணி என்ன ஆகும், எடுக்க அது ஊறிக்கிட்டே இருக்கும். கிணத்துல அதே மாரி தான். தண்ணி இறைக்க ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி இவ என்ன பண்றா, மறைக்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவளுடைய காதல் நோய் வந்து மிகுந்து போகுது. மிகுதியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தலைவி சொல்றா. அடுத்த குறள். கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணும் தரும். இப்ப கற்பியல் காலமா இருந்தா என்ன பண்ணுவான்? தன்னுடைய கணவன் கிட்ட, நான் இப்படி இவ்வளவு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லுவா. இதே களவியல் அப்படிங்கிற பார்க்கும்போது, தலைவன் கிட்ட போய் சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. அதே மாரி தான் இங்க வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. "கரத்தலும் ஆற்றேன்." இந்த நோய என்னால முழுவதுமாக மறைக்கவும் முடியல. என்னால காதல் நோய் என்ன பண்ண முடியல? மறைக்கவும் முடியல. அப்படி இந்த காதல் நோய் செய்த தலைவன் கிட்ட நான் போய் சொல்லலான்னு பார்த்தோம்னா, எனக்கு வெட்கமா இருக்கு. என்னால சொல்லவும் முடியல. அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து ஏன்னா கற்பியல் காலத்திலயா இருந்துச்சு அப்படின்னா, தலைவி தன்னுடைய கணவன் கிட்ட சொல்லியிருப்பா. காதல் காலத்துல தலைவி தன்னுடைய காதலன் கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுவா. அதுதான் இந்த குறள்ல வெளிப்படுத்துறாங்க. நம்ம ஆண்டாள் கூட திருமால விரும்புவா. குயில் பத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவளா போயி தலைவன் கிட்ட சொல்ல மாட்டா. குயில தான் என்ன பண்ணுவா? தூது விடுவா. தூது விட்டு, "நீ போய் சொல்லு, அல்லது என்னுடைய தலைவன் வரும்படி கூவு" அப்படின்னு சொல்லிட்டு குயில் பத்துல வந்து ஆண்டாள் சொல்லியிருப்பா. இப்ப அ இறைவன் யாரா இருந்தாலும் சரி, காதல் இருந்துச்சு அப்படின்னா, போய் சொல்றதுக்கு நாணம் தடுத்திருக்கு. தலைவன் கிட்ட சொல்வதற்கு நாணம் தடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் இந்த இடத்த குறிப்பிட்டிருக்காரு. "காமமும் நாணும் உயிர்காவா தூங்குமென் நோனா உடம்பின் அகத்து." இப்ப நம்ம தெரியும் முருகனுக்கு நம்ம காவடி எடுப்போம். காவடி எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? அந்த காவடியில 2 சைடும் எடையானது சரிசமமா இருக்கணும்னு பார்ப்போம். இப்ப பால் காவடி எடுக்கிறோம் அப்படின்னா 2 பக்கமும் சரிசமமா இருக்கும். மேல ஒரு தண்டு இருக்கும். இப்ப இந்த தலைவி என்ன சொல்றா அப்படின்னா, "என்னுடைய உயிர் தான் தண்டு மாரி இருக்கு. என்னோட உயிர் தான் தண்டு மாரி இருக்கு. காமம் ஒரு பக்கம் இருக்கு, நாணம் ஒரு பக்கம் இருக்கு. 2ம் சேர்ந்து என்னுடைய உடம்ப வந்து துன்புறுத்துது. என்ன ரொம்ப துன்புறுத்துது. நான் துன்பத்துல இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்ற மாரி அமைச்சிருக்காங்க. அடுத்த குறள். "காமக் கடல் மண்ணும் உண்டே அதும் நீந்தும் ஏம புனைமண்ணும் இல்." இப்ப காதல் அப்படிங்கிறது, காமம் அப்படிங்கிற சொல்லாடல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப அந்த காதல் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்காம்? கடல் அளவுக்கு அதிகமா இருக்காம். கடல் அளவுக்கு அதிகமா இருக்கு. இதிலிருந்து நான் நீந்தி வருவதற்கு, இந்த காம நோய், காதல் நோய் அப்படிங்கிறதுலருந்து நீந்தி வர்றதுக்கு, எனக்கு ஒரு தோணி இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாரி குடுத்திருக்காங்க. ஆண்டாளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, "என் புருகியின் வேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும்
துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோ தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படிங்கிறா. அதாவது அவளோட உடம்பெல்லாம் காதல் நோயால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த எலும்பெல்லாம் தெரியற மாரி ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாளாம். அவளுடைய கண்ணும் தூங்கவே இல்லையாம். அதான் இமை பொருந்தா பல நாளும். பல நாளும் அவ தூங்கவே இல்லையா. கண்ணு மூடவே இல்லையாம். துன்பக் கடல் புக்கு. அவ என்ன பண்றா? திருமால நெனச்சு நெனச்சு துன்பத்துல வாடி போயிருக்கா. காதல் நோயால வாடி போயிருக்கா. வைகுந்தன் என்பதோ தோணி பெறாது உழல்கின்றேன். எனக்கு யாரு தான் தோணி அங்க வேணும்? திருமால் தான் வேணும். திருமால் அப்படிங்கிற தோணி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அததான் இங்க திருவள்ளுவரும் சொல்றாரு. ஏம புனைமண்ணும் இல். அது நீந்தும் ஏம புனைமண்ணும் இல். எனக்கு ஒரு தோணி இல்லையே அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாரி அமைச்சிருக்காரு. துப்பின் எவனாவர் மன்கொல் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுபவர். இப்ப தலைவன் வந்து தலைவியோட சேர்ந்திருக்கான். சேர்ந்துட்டு அவன் பொருளீட்டவோ, எதுக்காகவோ பிரிஞ்சு போயிடுறான். அப்படி பிரிஞ்சு போறனால தலைவி இங்க ரொம்ப வருத்தப்படுறா. வருத்தப்படும்போது தலைவனுடைய அந்த காதல் நோயானது இவள ரொம்ப தாக்குற மாரி இருக்கு. அதாவது காதல் வயப்பட்ட தன்னுடைய தலைவி ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப தலைவனால தான் இவ்ளோ வருத்தம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது காதலிக்கே இவ்ளோ வருத்தம் தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் பகைவனுக்கு எவ்வளவு துன்பத்தை குடுப்பான்? பகைவனுக்கு எவ்வளவு துன்பத்தை குடுப்பான்? அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அம் ஒரு வினா எழுப்புவதாக இந்த பாடல்ல, இந்த குறள்ல வந்து அமைச்சிருக்காங்க. இப்ப அகநானூறுல ஒரு பாடல் வரும். அகநானூறு ஒரு பாடல் வரும். அந்த பாடல்ல அம் முடக்கொற்றனார் சொல்லியிருப்பாரு. அம் ஒரு தோழியும், செவிலித்தாயும் பேசிக்கிற மாரி. செவிலித்தாய் கேட்குறாங்க. "என்னுடைய மகள் பாலும் குடிக்க மாட்டேங்கிறா, சோறும் திங்க மாட்டேங்கிறா. அவளுடைய உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருச்சே! என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் வந்து தோழிகிட்ட கேட்பாங்க. அப்ப வந்து தோழி சொல்லுவா, "எனக்கெல்லாம் தெளிவா தெரியாது. எனக்கு இந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியாது. ஆனா, நாங்க ஒரு நாளு பூ பறிக்க போனோமா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வேங்கை மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நெறைய பூத்திருந்துச்சு. அத பார்த்துட்டு தலைவி, புலி வருது அப்படின்னு பயந்துட்டா. அதனால புலி புலின்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அந்த நேரத்துல ஒரு தலைவன் தேர்ல வந்துட்டு இருக்கான். தேர்ல வந்துட்டு தலைவி கத்துறத பார்த்துட்டு ஓடி வரான். வில்லு, அம்பையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த புலி மீது எய்வதைப் போல ஓடி வரான். ஓடி வந்து எங்க எங்கன்னு கேட்கிறான். ஆனா தலைவி என்ன பண்றா அப்படின்னா, தலைவன பார்த்து வெட்கப்பட்டுக்கிட்டு 2 பேரும் அப்படியே ஒடுங்கி போயிடுறாங்க. தோழியும், தலைவி 2 பேரும் தனக்குள்ள அப்படியே ஒடுங்கி நிக்கிறாங்க. அந்த தலைவன் என்ன பண்றான், தலைவிய பார்த்துட்டு, அந்த பெண்களுடைய வாயில பொய்யும் வருமா? அப்படின்னு கேட்டுட்டு அவன் தேர் ஏறி போயிடுறான். இப்ப அந்த தலைவி என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஒரு கணம் தான் அந்த தலைவன பார்த்தா. ஆனா தலைவன அந்த பார்த்த கணத்திலேயே காதல் வயப்பட்டுருக்கா. இப்ப தலைவன் வந்து போயிட்டான்ல, அந்த போன திசையவே இவ பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டு, "இவன் தான் சிறந்த ஆண்மகன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. இது எல்லாத்தையும் தோழி செவிலித்தாய் கிட்ட சொல்றா. சொல்லிட்டு, "இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்க மகள் ஏன் மெலிஞ்சு போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க." அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா. இப்ப அந்த பார்த்த ஒரு கணத்திலேயே காதல் வயப்பட்டு, அவ சோறு திங்கல, பால் குடிக்கல, அவளுடைய உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கு அப்படின்னா, திருமணம் செய்து பிரிஞ்சு போனவைங்க எவ்ளோ வேதனைப்பட்டுருப்பாங்க. அந்த தலைவி வந்து எவ்ளோ வேதனை இருக்கும். அததான் இந்த இடத்த குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த குறள். "இன்பம் கடல் மற்று காமம் அஃதடங்கால் துன்பம் அதனின் பெரிது." காதல் இன்பமானது கடல் அளவுக்கு பெரியது அப்படின்னு சொல்றாங்க. காதல் இன்பமானது கடல் அளவுக்கு பெரியது. ஆனா, தலைவன் என்ன விட்டு பிரிஞ்சு போனான் பார்த்தீங்களா? அந்த பிரிவுடைய துன்பமானது கடலை விட பெரிது. அந்த பிரிவினுடைய துன்பமானது கடலை விட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஆண்டாளும் சொல்லுவாங்க. அந்த குயில் 10 பாடல்லயே சொல்லுவாங்க. "உள்ளம் புகுந்து என்னை நைவித்து நாளும் உயிர் பெய்தி கூத்தாட்டு காணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருமால் என்ன பண்றாராம், ஆண்டாளுடைய உள்ளத்துல புகுந்து தினந்தோறும் துன்புறுத்துறாராம். காதலால துன்புறுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? எனக்கு உயிர் குடுத்துர்றாரு. இப்படி இந்த கூத்தாட்டு காணும். கூத்தாடிங்க மாரி ஏன்னா பொழுது விடிஞ்சா அந்த கூத்தாடி இருக்க மாட்டாங்க. அந்த மாரி இப்ப துன்பத்த குடுக்குறாரு, அதிலிருந்து மீட்டு கொண்டு வராரு. அந்த மாரி தலைவன பிரிஞ்சு நான் எப்படி இருக்கேன்? துன்பத்தோட இருக்கேன். அப்படிங்கிற மாரி அமைச்சிருக்காங்க. அடுத்த குறள். "காமக் கடும்புனல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானே உளன்." இப்ப காமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கடல் போல பெருசுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்த வெள்ள நீர் போல அப்படின்னு சொல்றாங்க. வெள்ள நீர் ஆனா தடுக்க முடியாது இல்லையா? அது ஓடிட்டே இருக்கும். வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு காமம் இருக்காம். காமத்துல அந்த வெள்ளப்பெருக்குல நாம நீந்த முடியாது. ஆத்துலயே நீந்தி போறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆத்து நீச்சல் அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆத்துல நீந்தி வர முடியும். இப்ப வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா, அதுல நீந்தி வர முடியுமா? இப்ப அந்த தலைவி சொல்றா, "அந்த மாரி வெள்ளப்பெருக்கு மாரி காமக்கடல்ல நான் காம நோயில அவதிப்பட்டுட்டு இருக்கேன். அதுல நீந்தி நான் எப்ப கரைய பாப்பனோ தெரியல." அப்படின்னு புலம்புறாங்க. அது மட்டும் இல்ல, "யாமத்தும் யானே உளன்." நான் மட்டும் தனியா இருக்கனே! கணவன் என்ன பண்ணிட்டான், இவள தனியா வீட்ல விட்டுட்டு, அவன் பொருளீட்டவோ, எதுக்கோ பிரிஞ்சு போயிட்டான். அதனால இவ மட்டும் என்ன சொல்றா, "யாமத்தும் யானே உளன்." இரவு நேரத்துல நான் மட்டும் தனியா இருக்கிறேனே! அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. அடுத்த குறள். "மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா எண்ணல்லது இல்லை துணை." இந்த மண்ணுயிர்கள், மண்ல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. இந்த இரவு நேரத்துக்கு நான் மட்டும் தான் துணையா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப குறுந்தொகையிலயும் ஒரு பாடல் வரும். குறுந்தொகை குறுந்தொகையில இருக்கக்கூடிய தலைவி என்ன பண்றா? தனிமையில வருத்தப்படுறா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அத தலைவி பார்க்கறா. பார்த்துட்டு, "முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல், ஓரேன் யானுமோர் பெற்றி மேலிட்டு, ஆ ஒல் என கூவுவேன் கொல். அலமர அசைவழி அலைப்ப வென், உயவு நோய் அறியாது துஞ்சுமோர்க்கே." நான் காதல் நோயால வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இத யாருமே பார்க்காம எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்களே! நான் அவிங்கள போயிட்டு முட்டட்டுமா? முட்டி எழுப்பிறட்டுமா? இல்ல அவிங்கள போய் தாக்கட்டுமா? இல்ல அதுக்கும் மேல போயி ஆன்னு கத்தட்டுமா? ஒல் அப்படின்னு கத்தட்டுமா? அப்படி கத்துனா எந்திரிச்சுருவாங்கல்ல. நான் மட்டும் தனியா முழிச்சுட்டு இருக்கனே! அவிங்களும் எழுப்பி விடட்டுமா? அப்படிங்கிற மாரி தலைவி அந்த பாடல்ல சொல்லியிருப்பா. இப்ப தனிமை அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறது இந்த பாடல்ல தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது. "கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா." கொடியார்னா இந்த இடத்துல யார சொல்றாங்க அப்படின்னா, தலைவன சொல்றாங்க. தலைவன் பிரிஞ்சு போனான் பாத்தியா? அவன் அந்த பிரிவு அப்படிங்கிறது கொடுமையானது. பிரிவு அப்படிங்கிறது கொடுமையானது. அத விட கொடுமையானது என்ன அப்படின்னா, இந்த இரவு நேரமானது அப்படியே நீண்டுகிட்டே போகுது. விடியவே மாட்டேங்குது. இரவு நேரம் விடியாம நீண்டுகிட்டே போகுது. அதான் சொல்றாங்க. "கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா" அப்படின்னு சொல்றாங்க. நந்தி கலம்பகத்திலயும் ஒரு பாடல் வரும். "மதியம் எரிசொரியும் மாலையாம் மாலை மறந்தும் புலராது கங்குலாம் கங்குல்." நந்தி கலம்பகத்திலயும் தலைவி என்ன பண்ணுவா அப்படின்னா, தலைவன நெனச்சுக்கிட்டே இருப்பா. இந்த மாலை நேரம் வந்தது என்ன ஆகுது அப்படின்னா, காதல் நோயானது மிகுதியாயிருது. அப்ப மிகுதியானது என்ன ஆகுது? இரவு நேரம் இரவு நேரம் முழுவதும் அது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப தலைவி என்ன பண்ணுவா அப்படின்னா, எப்ப விடியும், எப்ப விடியும்ன்னு காத்துக்கிட்டே இருப்பா. அந்த இரவு நேரமானது மறந்தும் புலராது கங்குலாம் கங்குல். அந்த இரவு நேரம் மறந்து கூட விடிய மாட்டேங்குது அப்படின்னு அங்க தலைவி புலம்புற மாரி இருக்கும். அதேதான் இங்கேயும் "நெடிய கழியும் இரா." அதாவது இரவு நேரமானது நீடிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. "உள்ளம் போன்று உள்வழிச் செல்கிற்பின்
வெள்ள நீர் நீந்தல மன்னோ என் கண். இப்ப நம்ம பாடம் நடத்திட்டு இருப்போம். அப்ப அந்த மாணவிகளோட பார்வை நம்ம கிட்ட தான் இருக்கும். நம்மளையே பார்த்துட்டு இருக்கும். ஆனா, அது என்ன சொல்லுவோம் அப்டின்னா, அ பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட் சொல்லுவோம். அந்த மாரி அந்த மாணவி என்ன பண்ணுவா அப்டின்னா, நம்மளையே பார்த்துட்டு இருப்பா. "ஓ! நல்லா கவனிக்கிறாங்க" அப்படின்னு நானும் நெனச்சிட்டு இருப்பேன். ஆனா, நம்ம நடத்திலிருந்து ஏதாவது வினாக்கள் கேட்கும்போது தான், அவ எதுவுமே கவனிக்கல. அவளுடைய மனசு எங்கேயோ அலைபாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. நாமளும் நெனைப்போம். நாமளும் கூட படிக்கும்போது எந்நேரம்பா விடுவாங்க? கல்லூரி எந்நேரம் விடுவாங்க? எந்நேரம் வீட்டுக்கு போலாம்? வீட்டுக்கு போய் இத செய்யலாம், அத செய்யலாம் அப்படின்னு நம்மளுடைய மனசு மனக்கணக்கு மாரி அங்க போறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கும். இப்ப இங்க தலைவியோட உள்ளம் என்ன ஆகுது அப்படின்னா, தலைவன் கிட்ட போயிருச்சு. தலைவன்கிட்ட போயிருச்சு. ஆனா, தலைவியினுடைய கண் என்ன பண்ண முடியல? தலைவன் கிட்ட போக முடியல. போயி தலைவன பார்க்க முடியல. அதனால தலைவியினுடைய கண்ல இருந்து அப்படியே கண்ணீரா வந்துட்டு இருக்கு. தலைவன பிரிஞ்சதுனால தலைவன பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரா வந்துட்டே இருக்கு. இப்ப நற்றினில வந்து அம்மு உணருடைய பாடல் இருக்கு. என்ன அப்படின்னா, தலைவன் இதே மாரி தான் பிரிஞ்சு போயிட்டான். பொருளீட்டவோ, எதுக்காகவோ போயிட்டான். அப்படி போனத வந்து இந்த தலைவி, அவன் போன திசையவே பார்த்துட்டு இருக்கா. தலைவன் எப்படி இருந்தாலும் வந்துருவான், வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, போன திசையவே பார்த்துட்டு இருக்கா. ஆனா, தலைவன் வரல. இவ பார்த்து, பார்த்து அவளுடைய கண்ணுடைய பார்வையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவளுடைய அறிவும் மயங்கி போயிருச்சு. அதான் "தோளும் அழியும் நாளும் சென்றன நீள் இடை அத்தம் நோக்கி வாளற்று கண்ணும் காட்சி தெளிவன எண்ணித்து அறிவும் மயங்கி என்னுடைய அறிவும் மயங்கிருச்சு பிரிதாகின்றே நோயும் பெருகும் மாலையும் வந்தன்று." மாலை நேரம் ஆனது என்ன ஆயிருது? காதல் நோயும் மிகுதியாயிருது. தலைவன நெனச்சு நெனச்சு காதல் நோயும் மிகுதியாயிருது. அப்படி மிகுதியானதுனால, "யாங்கு ஆகுவேன் கொல் யானே, ஈங்கோ சாதல் அஞ்சேன். அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிறிதாகுவது ஆயின், மறக்குவேன் கொல் என் காதலன் எனவே" அப்படிங்கிறா. நான் வந்து தலைவன பிரிஞ்சதுனால மாலை நேரம் ஆனதையும் காதல் நோய் அதிகமாயிருச்சு. இப்ப காதல் நோய் அதிகமானதையும் என்னுடைய உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருச்சு. நான் அப்படி மெலிஞ்சதுனால நான் இறப்பதற்கு நான் அச்சப்படவே இல்ல. நான் இறப்பதற்கு அச்சப்படவே இல்ல. ஆனா, நான் அப்படி இறந்துட்டேன் அப்படின்னா, மறுபடியும் அடுத்த பிறவி எனக்கு கிடைக்கும். அந்த அடுத்த பிறவியில நான் தலைவன மறந்துருவனோ அப்படின்னு பயப்படுறேன். அடுத்த பிறவியில தலைவன நான் மறந்துருவனோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறேன். அதுக்காக தான் நான் இறக்காம அவன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர கையில புடிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி அமைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நான் ஒரு கதை சொல்ல விரும்புறேன். அம் ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு மரத்துக்கடியில தான் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மரத்துல ஒரு குருவி இருக்கு. அந்த குருவி என்ன பண்ணுது அப்படின்னா, முனிவர் கிட்ட வருது. "முனிவரே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போயி, ஒரு தீவுக்கு போயி, அந்த தீவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்ட்ட சொல்லுது. முனிவர் இருந்துகிட்டு சொல்றாரு, "சரி குருவி, நீ போறதா இருந்தா போயிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த குருவி என்ன பண்ணுது, அடுத்த நாள் என்ன பண்ணுது, தன்னுடைய பயணத்த தொடங்குது. பயணத்த தொடங்குறதுக்கு முன்னாடி முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருது. அப்ப முனிவர் சொல்றாரு, "உனக்கு சோர்வு ஏற்பட்டதையும், நீ போகும்போது முதல் முறையா உனக்கு சோர்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நீ திரும்பி வந்துரு. மறுபடியும் நீ போகாத, திரும்பி வந்துரு." அப்படின்னு சொல்றாரு. இந்த குருவியும் போகுது. ஒரு 200 கிலோமீட்டர் போயிருக்கும். போனதையும் அதோட உடலானது சோர்வடைய ஆரம்பிச்சிருது. முனிவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சரின்னு உடனே திரும்பி வந்துருச்சு. ஒரு 3 நாள்லயே திரும்பி வந்துருச்சு. முனிவர பாக்குது. "முனிவரே, நீங்க சொன்ன மாரி நான் வந்து கொஞ்ச தூரம் போனதையுமே ஒரு 200 கிலோமீட்டர் போனேன். அப்படி போனதையுமே எனக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, சோர்வு அதிகமாயிருச்சு." அப்படின்னு சொல்லி அந்த குருவி சொல்லுது. முனிவர் சொல்றாரு, "பரவால்ல விடு. நீ மறுபடியும் முயற்சி பண்ணு. அப்படி நீ போகும்போது, உனக்கு ஒரு துணைய கூட்டிட்டு போ. தனியா போகாத.
உனக்கு ஒரு துணைய கூட்டிட்டு போ. அப்படி போகும்போது உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா, திரும்பி வந்துருங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, அந்த குருவி என்ன பண்ணுது? தனக்கான ஒரு துணைய தேடி கூட்டிட்டு போகுது. துணைக்கு கூட்டிட்டு போகுது. அப்படி கூட்டிட்டு போகும்போது, ஒரு 400 கிலோமீட்டர் போயிருக்கும். போனதே 2மே சோர்வடைஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணுது? திரும்பி வர ஆரம்பிச்சுருச்சு. ஒரு 1 வாரம் கழிச்சு முனிவர் கிட்ட வருது. திரும்பி வர்றதுக்கு 1 வாரம் ஆயிருச்சு. முனிவர் கிட்ட வருது. "முனிவரே, நாங்க 2 பேரும் சேர்ந்து போனோம். அப்பவும் நாங்க ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டோம். நான் முதல்ல போகும்போது 200 கிலோமீட்டர் தான். மறுபடியும் போகும்போது 400 கிலோமீட்டர் போயிட்டேன். 400 கிலோமீட்டருக்கு அப்புறம் நாங்க சோர்வு அடைஞ்சுட்டோம். திரும்பி வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லுது. "சரி, பரவால்ல விடு. மறுபடியும் முயற்சி பண்ணு. அப்படி நீ போகும்போது இந்த குச்சிய எடுத்துட்டு போ." ஒரு குச்சிய குடுக்குறாரு முனிவரு. மறுபடியும் போகும்போது அந்த குருவி 2 என்ன பண்ணுதுன்னா, குச்சி எடுத்துட்டு போகுது. அப்படி குச்சி எடுத்துட்டு போகும்போது, ஒரு குருவி சுமந்துட்டு போகுது. கொஞ்சம் தூரம் சுமந்துட்டு போகுது. மறுபடியும் இந்த ஆண் குருவி 2 பெண் குருவி 2ம் மாத்தி, மாத்தி சுமந்துட்டு போகுது. இது கொஞ்ச நேரம் சுமந்துச்சுன்னா, இன்னொரு குருவி கொஞ்ச நேரம் சுமக்கிறது. இந்த மாரி போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது அதுக்கு சோர்வு ஏற்படுது. சோர்வு ஏற்பட்டதையும் அந்த குச்சிய அப்படியே கடல்ல போட்டு, அந்த குச்சி மேல 2ம் ஓய்வெடுக்குது. ஓய்வெடுத்துட்டு, மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம தனியா சுமந்துட்டு போனா தான் இப்படி சுமையா இருக்கிற மாரி இருக்கு. கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கு. நம்ம 2 பேரும் இந்த குச்சிய தூக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவையும் அந்த குச்சிய தூக்கிட்டே பறந்து போகுது. இப்ப 2 பேரும் அதனுடைய குச்சியினுடைய எடை பெருசா தெரியல. 2 பேரும் சுமக்கும்போது குச்சியினுடைய எடை அது 2க்கும் பெருசா தெரியல. தனியா சுமக்கும்போது அதிகமா இருந்துச்சு. இப்ப ஒரு தீவுக்கு போயிருச்சு. ஒரு தீவுக்கு போனதையும் அந்த தீவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, 1 மாதம் கழித்து முனிவர் கிட்ட வருது. "முனிவரே, எங்களுடைய பயணம் சிறப்பா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லுது. சொல்லிட்டு, "நாங்க ஆரம்பத்துல இந்த குச்சிய நாங்க சுமந்துட்டு போற மாரி நாங்க நெனச்சுட்டு இருந்தோம். கடைசில என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குச்சி தான் எங்கள சுமந்துட்டு போச்சு. அப் அந்த குச்சி தான் எங்கள சுமந்துட்டு போச்சு. அப்ப எங்களுக்கு எந்த சுமையும் தெரியல. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வந்தோம்." கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கங்கம்மா. அம்மா, கொஞ்சம் சரிங்க. தண்ணி இல்ல, இல்ல. பரவாயில்லைங்கய்யா. நம்ம சுமந்துட்டு போனது மாரி தெரிஞ்சது. அந்த குச்சி தான் எங்கள சுமந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த முனிவர் சொல்றாரு, "இந்த குச்சி அப்படிங்கிறது தான் இல்லறம். இந்த குச்சி அப்படிங்கிறது தான் இல்லறம். தலைவன், தலைவி 2 பேரும் 2 பேத்தையும் சுமந்துட்டு போறது இல்லறம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இது ஒரு தனியா பிரிஞ்சு போனோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வேதனையா இருக்கும். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போனா தான் சிறப்பா இருக்கும். எதுவும் சுமையா இருக்காது. இல்லறம் அப்படிங்கிறது பிரிவில்லாம இருக்கிறது தான் இல்லறம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லுவாரு. இன்னொரு கதையும் நான் சொல்லிர்றேன். இதே முனிவர் கதை மாரி தான். இப்போ ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவர்கிட்ட ஒரு பெண் போறாங்க. அந்த பெண் போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்னுடைய கணவன் என்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டேங்கிறாரு. என் மீது கோவப்படுறாரு. என் மேல அன்பாவே இருக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் கூட அன்பையே காட்ட மாட்டேங்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, முனிவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த முனிவர் சொல்றாரு, "சரிம்மா, நீ கரடியோட நகத்த எடுத்துட்டு வா. அந்த நகத்த வச்சு ஒரு தாயத்து பண்ணி தரேன். அந்த தாயத்த உன்னுடைய கணவருடைய கையிலயோ, கழுத்தையோ கட்டி விட்டுரு. அப்ப உன்னுடைய கணவர் உன்ன சுத்தி சுத்தி வருவாரு. உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டாரு." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா, காட்டுக்கு போறா. காட்டுக்கு போய் கரடிய பார்க்கறா. கரடிகிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அன்பா அப்படியே பேச பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த கரடி என்ன பண்றா, 1 மாசத்துல அந்த கரடிகிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சுட்டா. கரடி இந்த பெண் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சுருச்சு. இந்த பெண் கடைசில கேட்கிறா, "கரடி, உன்னுடைய நகம் எனக்கு வேணும். கட் பண்ணி தர்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த கரடி என்ன பண்ணுது, "அவ்ளோ தானே, இந்தாங்க. நீங்களே எத்தன நகம் வேணாலும் வெட்டிக்கங்க." அப்படின்னு அந்த கரடி குடுக்குது. இந்த அம்மாவுக்கு ஒரே 1 நகம் இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு 1 மட்டும் வாங்கிட்டு முனிவர்கிட்ட கொண்டு வராங்க. முனிவர்கிட்ட குடுக்குறாங்க. முனிவர் அத வாங்குறாரு.
நீ என்னம்மா பண்ணுன இந்த கரடிகிட்ட நகம் வாங்குறக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கரடிகிட்ட நான் எவ்ளோ அன்பா இருந்தேன். கரடிகிட்ட நான் ரொம்ப நேரம் பேசினேன். கரடி ஏதாவது கேட்டாலும் நான் அத செஞ்சு குடுத்தேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ செஞ்சது ஒவ்வொன்னையும் அடுக்கடுக்கா சொல்லிட்டே இருக்கா. அப்ப முனிவர் சொல்றாரு, "இது எல்லாம் உன் கணவன் கிட்ட ஒரு 10 நாள் செஞ்சிருந்தாவே போதும். உன்னுடைய கணவன் உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்திருப்பான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இல்லறம் அப்படின்னா அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா தான் இல்லறம் இருக்கும். அப்படி இல்லறத்துல அன்போட இருந்தோம் அப்படின்னா, தலைவன் பிரிஞ்சு போனான் அப்படின்னா, வெளிநாடுகளுக்கோ எங்காவது பிரிஞ்சு போனாலும் அந்த தலைவிய கூட்டிட்டு போவான். அப்ப பிரிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி முனைவர் பெருந்தகையே. என்ன சொல்றது, அவ்வளவு அருமையா உரைப்பொழிவு நிகழ்த்திருக்கீங்க. எல்லோரும் ரொம்ப மெய்சிலித்திருப்பாங்க. உங்களுடைய உரையை கேட்டு வியந்திருப்பார்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. நன்றி பல ஐயா, இலக்கிய நன்றி ஐயா. நன்றி மகிழ்ச்சி. பல இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காட்டினீங்க. கடைசியில முத்தாய்ப்பா கதையையும் வேற சொல்லி இது பண்ணீங்க. நல்ல அருமையா பொருத்தமான கதை. அதுல ஊற்றுங்கிற மலரும் நினைவுகள்ல பகிர்ந்துகிட்டீங்க. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஊற்றே தெரியாம போவது அளவுக்கு அரசியல்வாதிகள் சேர்ந்துக்கிட்டு மணல் கொள்ளை அடிச்சு அந்த மணலே இல்லாம ஆக்கிடுறாங்க. வேற எப்படி ஊற்று பார்க்க முடியும்? இதெல்லாம் நம்மை நாமே அழித்துக் கொள்வதுக்கு தான். மரத்தை விட்டுறது மாதிரி தான் மண்ணை அள்ளுறதும் மண்ணை திருடுறதும். நான் கூட ஒரு புது கவிதையில எழுதியிருப்பேன். மண்ணை திருடுறவங்க தன்னை புதைப்பதற்கு தானே குழி தோண்டி கொள்கிறார்கள். சிகரெட்டு கங்கு வச்சுக்கிட்டு தன்னை எரிப்பதற்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டுதாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் அந்த காவடி அதை காத மனைவி வந்து சுமைதாங்கியாகவே ஆகி விடுகிறாள். கணவன் பிரிவால் சுமைதாங்கியாகவே இருக்கிறாள். பிறகு புலி வந்ததும் தலைவி அபயக்குரல் இடுதா. அதாவது அபாய குரல் இடுறா. அதுக்கு அபயமாக காப்பாத்த அந்த ஆண்மகன் வருகிறான். அதாவது அவன் வீரமுள்ளவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அவள் தலைவியானவள். அதனாலதான் அவளை விரும்புதா அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. அதாவது புலிக்கு பயந்து அவன்பாட்டுல போயிட்டோம்னா அவன் ஆண்மகன் இல்லை. புலியினாலும் வந்து அதனை கொல்வதற்கு வருகிறானே அவன் தான் ஆண்மகன். இப்ப நல்ல வீரம் உள்ளவனை அந்த காலத்து பெண்கள் விரும்புவாங்க. அதுதான் அடிப்படை. ரொம்ப அருமையான உரை நிகழ்த்திருக்கீங்க. கதையெல்லாம் சொல்லி இதுக்கு வழக்கமா பின்னூட்டம் அளிக்க முதல்வராக வருபவர் மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா வாங்க. அன்பான நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது அருமையா கேக்குது. சொல்லுங்க. தோழமை நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று மிக அருமையான நாள். நம்ம முற்றோதல் செய்த மாணவி 7ஆம் வகுப்பு மாணவி சும்மா அப்படியே தெளிந்த நீரோடை போல சல 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 சலன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆற்று பெருக்கு மாதிரி 10 குறளை கட 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 கடன்னு ஒப்பிச்சுட்டாங்க. ரொம்ப சசிரேகா அவர்கள் தெளிவாக ஆழமாக விரிவாக 10 குறள்களையும் சிறப்பாக விளக்கி இருக்கிறார்கள். அகநானூற்றுல இருந்து குறுந்தொகையில இருந்து அனுபவங்களில் இருந்து சொல்லி இன்னைக்கு கலாய்ச்சிட்டாங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு இது ஒரு அருமையான நாள். நான் ரொம்ப ஐயா சொன்னாங்க. இந்த படர் மெலிந்துரைத்தல் அது என்ன பொருள், அந்த அதிகாரத்தினுடைய பொருளையும் மிக அழகாக விளக்கி சொன்னார்கள்.
நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதையெல்லாம் இவர்களே சொல்லிவிட்டார்கள். அதற்கு முத்தாய்ப்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு குரலுக்கு மட்டும் சொல்றேன். மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்திரா என்னல்லது இல்லை துணை. இந்த இரவு இருக்கிறதே, இது ரொம்ப மோசமானது. எல்லா உயிர்களுக்கும் தூங்க வைத்து அது அந்த தூக்கத்தை அழித்திருக்கிறது. ஆனால் எனக்கு மட்டும் தூக்கம் இல்லையே. என் தலை ஐயா நீங்க பேசுறது கேட்கல. இணையத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐயா மேனாள் பொதுச்செயலாளரே. ஐயா மேனாள் பொதுச்செயலாளரே. கேக்குதா? இப்பதான் கேக்குது. சொல்லுங்க. நல்லென்றே இணையம் பெரிய தகராறு பண்ணுதுங்கய்யா. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நல்லென்றே ஆமம் உருவம் சொல்ல உருவம் கூட மாறுது. உங்க படம் உருவம் ஆமா. பக்கவாட்டுல தெரியுது, நேரம் தெரியல. அப்படியா? ஆஹ் சரி. இப்ப நல்லென்றே ஆமம் தெரியாது. சொல்ல விந்து இனிது அடங்கினரே மாக்கள். இந்த இரவு என்று நல்லென்ற ஓசையோடு இந்த இரவு இருக்கிறது. அது அந்த சுவர்கோழி கத்தும் போலகுது. சொல் அவிந்து சொல்லலாம் இல்ல, எல்லாம் தூங்கும்போது எப்படி பேச முடியும்? சொல் அவிந்து இனிது அடங்கினதே மக்கள் இல்ல மாக்கள் என்றா. ஏன்னா நான் மட்டும் தூங்காமக்கிறேன், இந்த கேடு கெட்ட இந்த ஊர் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்களே, அது மாக்கள் என்றா. சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள். நலந்தலை உலகமும் தூங்கும், இந்த உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓவோ ஓவோ யான் மன்ற துஞ்சாதேனே, நான் மட்டும் தூங்காமல் இருக்கிறேனே. அதைத்தான் வள்ளுவர் இந்த குறளிலே சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இப்ப சரியா போச்சா? இந்த குறள் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் உறங்குகிறார்கள், இந்த கொடும்பு அவை என்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால எனக்கு தூக்கம் வரவில்லை, நான் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி எல்லாரும் தூங்க வச்சுட்டு இந்த இரவு முடிச்சு கொண்டிருக்குது இல்லையா, இந்த இரவுக்கு ஒரு துணை வேணும் அல்லவா, அதற்கு நான் துணையாக இருக்கிறேன். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்திரா என்னல்லது இல்லை துணை. இந்த இரவு தன் பிரிவு துயரை எவ்வளவு கவிநயத்தோடு வள்ளுவத்தோடு சொல்லுகிறார் பாருங்க வள்ளுவர். கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் இருக்கும்போது இந்த இரவு படபட சீக்கிரம் போயிடுது. ஆனா இன்னைக்கு விடியவே மாட்டேங்குது. அவர் எவ்வளவு எனக்கு கொடுமை செய்கிறாரோ அந்த கொடுமையை போலவே இந்த இரவு விடிய மாட்டேங்குது. தாம் கொடிய கொடுமையின் தாம் கொடிய, அவர் செய்யக்கூடிய கொடுமையை விட இந்த இரவு செய்யக்கூடிய கொடுமை பெருசா இருக்குது. அவர் என்ன கொடுமை பண்ணிட்டாரு? இவளை விட்டு பிரித்து போய்விட்டார். அது பெரிய கொடுமை அல்லவா? அந்த கொடுமையை விட இந்த இரவு மிக கொடியதாக இருக்கிறதே. நெடிய கடியும்ரா, நீண்ட நேரம் கழித்துதான் இது. பாருங்க, சேர்ந்தவர்களுக்கு இரவு சீக்கிரம் போயிடுது, பிரிந்தவர்களுக்கு இரவு கழியவே மாட்டேங்கிறது. என்ன கவித்துவமா சொல்றாரு வள்ளுவர்.
எப்பவுமே வள்ளுவர் முதல் குறளையும் கடைசி குறளையும் முதல் குறளை ஒரு ஒரு திறப்பு கொடுப்பாரு, கடைசி குறள்ல ஒரு முத்தாய்ப்பா ஒரு முத்திரை குத்துவார். கடைசி குறள் பாருங்க, உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல் மன்னோ என் கண். ஆஹா, இந்த உள்ளம் எவ்வளவு வேகமானது, கடுவேகம் உடையது. அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் என் உள்ளம் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த கண்ணுக்கு சக்தி இல்லையே, அவர் எங்க இருக்கிறாருன்னு போய் பார்க்க முடியலையே இந்த கண்ணு. அதனால இந்த கண்ணு என்ன பண்ணுது, அழுது கொண்டே இருக்கிறது. இந்த கண்ணீர் வெள்ளத்தில் நான் நீந்த வேண்டி இருக்கிறதே. நீந்த வேண்டி இருக்காது. எப்போ இந்த கண்ணு அவரை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தால் நான் இந்த கண்ணீர் வெள்ளத்தில் நீந்த வேண்டிய அவலம் எனக்கு ஏற்படாது. எல்லா துயரத்தையும் இந்த 1.25 குறளிலே, இந்த 10 குறளின் முழு பொருளையும் பிழிந்து கடைசி குறளிலே கொடுத்திருக்கார் வள்ளுவர். மிக அருமையாக சசிரேகா அவர்கள் ஒரு அருமையாக ஒரு மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுவது போல, அதுவும் இது படர்ந்து படிக்க வைத்து நம்ம படிக்கிறவனையெல்லாம் இரங்கல் பொருள் அழகாக ஆழமாக தீர்க்கமாக 10 குறளையும் அழகாக செய்து உரை செய்து முடித்திருக்கிற சசிரேகா அவர்களுக்கு, சகோதரிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீடு வாழ்க அம்மா. இந்த வாய்ப்பை நல்கிய நன்றி ஐயா, நன்றி தமிழ்நாடு ஐயா. கலையிலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவிற்கும், நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், உலகம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றியும். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அருமையான ஒரு பின்னூட்டத்தின் பிதாமகன் அல்லவா நீங்கள். ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு இந்த உரைப்பொழிவாளர் சொன்ன அந்த கதையில ஒண்ணு சொல்ல நினைச்சேன். அதாவது கரடி, நகம், இந்த கணவனுக்கு தாயத்து இது அப்ப என்ன சொல்றாரு, அந்த கரடிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தது மாதிரி உன் கணவன் மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. கணவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இந்த சொல்ல எல்லாம் வந்திருக்காது. நல்லா நெருங்கி உறவு கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுதாப்புல. இதத்தான் அதாவது இப்போ உள்ள காலத்துல உரையாடல் என்பதே இல்லாமல் போய்விட்டது. அதுதான் இப்ப அடிக்கடி வெற்றி வாகை சூடுவதற்கான அரங்கங்களில் நடக்கக்கூடிய பேச்சுகள் எல்லாம் தாத்தா பாட்டிகிட்ட பேச வைங்க, பேரப்பிள்ளைகளை தாத்தா பாட்டிகிட்ட பேச வைங்க, நீங்க கணவன் மனைவி நல்லா உரையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மனம் விட்டு வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படிங்கறத சொல்லுது. இந்த எல்லாம் ஆனா ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்குள்ள இருப்பாங்க. ஒரு வீட்டுலதான் ஒரு அறையில இருந்து, ஆனா செல்லுல பேசுறாங்க அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. இன்னும் வேடிக்கை, பேராசிரியர் ஞானசம்பந்தம் சொல்லுவாரு, காலையில எந்திரிச்சதும் பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையோ செல்ல தேய்க்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லுவாரு. அது நல்ல கதை. நல்ல கதை. ரொம்ப இந்த காலத்திற்கு தேவையான கதை. அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப அருமை ஐயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு இல்லாத நீங்க சொல்லுங்க. நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்றது கேட்க மாட்டேங்க, நீங்க பேசுறது கேட்கல. இணைய வழி பிரச்சனை நினைக்கேன். ஏன் மேனாள் பொதுச் செயலாளரே? தெரியல, அவ்வளவு பொலிவா இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஏன் மேனாள் பொதுச் செயலாளரே? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கய்யா.
நீங்க சொன்னது சரியா கேட்கலையே. கேட்கலையா? இப்ப கேக்குதா? இணைய மற்றவங்களுக்கு கேட்டுச்சா எனக்கு அதாவது கேட்கல. பேருந்துல போய்கிட்டு இருந்தேன் சென்னைக்கு. கேக்குதா? கேக்குது, இப்ப கேக்குது. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. சென்னைக்கு பேருந்துல போய்கிட்டு இருந்தேன். என் எதிரில் இளம் ஜோடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க புதிதாக திருமணம் முடித்தவர்கள். 2 பேரும் ஆளுக்கு ஒரு செல்ல வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் பேசலாம. அப்பெல்லாம் திருமணமாயி 1 வாரம் கூட ஆயிருக்காது. எவ்வளவு அன்பா பேச வேண்டிய நேரம் அது. எவ்வளவு சிரித்து மகிழ வேண்டிய நேரம். அத பூரா வீணாகி 2 பேரும் இவன் செல்லுல குனிஞ்சுக்கிட்டு நோண்டுறான், அவன் செல்லுல குனிஞ்சுக்கிட்டு நோண்டுறான். என்னையா கொடுமை இது. அப்படி பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு போனேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நன்றியா. எல்லாரையும் அந்த செல்லு வருத்தப்பட செய்கிறது. ஆமா. அடுத்து அரசியலியம்மா பின்னூற்றம் அளிக்க வாங்க. அரசியலியம்மா இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்ல உச்சரிப்பு அழகாக சொன்னாங்க. அடுத்து இன்றைய உரையாசிரியர், உண்மையிலே உரையாசிரியரை ரொம்பவே பாராட்டணும். உள்ளது உள்ளபடி எதையுமே விட்டு வைக்கல. அவங்க அழகா சொன்னாங்க. குரலுக்கேத்த அந்த கருத்துக்களை தயக்கம் இல்லாமல் ரொம்பவே நல்லா சொன்னாங்க. சொன்ன விதமும் அருமை. நல்லா அதுக்கான முன்னோட்டம் நல்லா இருந்துச்சு. கதையை கொண்டு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தவங்க கடைசியா வாழ்வியலுக்கான 2 கதைகளை சொன்னாங்க. முதல் கதை கருத்துள்ள கதையாக இருந்தது. அடுத்து 2வது கதை நகைச்சுவையான ஒரு கதையாகவும் அதே சமயம் அதன் உட்புறத்தே ஆழ்ந்த கருத்து இருந்துச்சு. ஆழ்ந்த கருத்து உண்மைதான். அந்த கதையில சொன்ன அந்த விஷயம் உண்மைதான். கரடிகிட்ட பேச முடிஞ்ச அந்த அம்மாவால வீட்டுக்காரர்கிட்ட பேச முடியல. என்ன கொடுமை. அது அவர் ரொம்ப அழகா அந்த ஞானி சொன்னது நல்லா இருந்துச்சு. இது ஏற்கனவே நானும் படிச்சிருக்கேன். அம்மா சொல்லும்போது ரொம்பவே ரசிச்சு கேட்டேன். அம்மா சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே பொருந்தும். 80% குடும்பங்கள்ல இதான் இருக்கு. அது என்ன காரணம்னு தெரியல. 2 கதையும் அருமையானது. அந்த கருத்துக்களை அவங்க சொல்லும்போது அந்த பிரிவு என்பது எந்த அளவுக்கு கொடுமையானதுன்றத நல்லாவே சொன்னாங்க. நான் நேற்று சொல்லும் போது பிரிவும் சுகமேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த பிரிந்திருக்கும் பொழுது அன்பு அதிகமாகும். ஒருத்தர் நினைத்து கொண்டே இருப்பார்கள். அன்பு அதிகமாகும். அதனால் அந்த பிரிவு சுகம். ஆனால் அந்த பிரிவு அடுத்த நிலைக்கு வரும்போது, காமம் என்று ஒரு வரும்போது, அப்ப அது கொடுமையானதுதான். அந்த கொடுமையானது என்பதுக்கு நம்ம தமிழ் படத்துல நிறைய பார்த்திருப்போம். இத காதால கேட்கிறோம், கருத்துக்களை சொல்றாங்க, உள்வாங்குறோம். நாமளா ஒரு கற்பனையான ஒரு தலைவி எப்படி இருப்பா, எப்படி கஷ்டப்படுவான்னு நினைப்போம். நம்ம கற்பனையில ஒன்ன வச்சிருப்போம். அதே இது திரைப்படம்னு வரும்போது டக்குன்னு நமக்கு அது புரியும். அந்த காட்சியும் புரியும், கருத்தும் புரியும். எனக்கு பழைய பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பழைய பாடல்கள் மட்டும்தான் தெரியும். அதையும் சொல்லிடுறாங்க. தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கண்டாயோ தலைவின்னு ஒரு பாட்டு வரும். அதுல இந்த கருத்துக்கள்லாம் வரும். இந்த அது காதலி பாடுறது. அதே தலைவி பாடுறதா பார்த்தோம்னா, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டும் சொல்லலாம். இன்னொன்னு என்னை மறந்ததேன் தென்றலை படகோட்டி படத்துல வரும். சென்று நீ எண்ணிலை சொல்லுன்ட்டு வரும். அந்த பாட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த முக பாவம், அந்த வருத்தம், அந்த கவலை, அந்த துன்பம் எவ்வளவு கொடுமையானது அப்படின்றத அந்த பாடல்களை பார்க்கும்போது அதுல அந்த கதாநாயகி அவ்வளவு இதா பிரதிபலிப்பாங்க. நமக்கு வார்த்தைகள்ல எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு நம் உள்வாங்கினாலும், எவ்வளவுதான் கற்பனை திறன்ல வச்சிருந்தாலும் அதை கண்ணால் பார்க்கும் பொழுது அது எளிமையாக நமக்கு பதிவாகிறது. அந்த வகையில இதுல தலைவனா இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும், தலைவியாக இருந்தாலும்,
இது ஃபுல்லுமே வந்து இந்த 10 குறட்பாக்களும் தலைவிக்கு சொல்லப்பட்டதாக தான் இருக்கு. அப்ப இந்த தலைவி அம்மா சொன்ன மாதிரி திருமணமானவளாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் பிரிவு தான், துயரம் தான், கொடுமை தான். ரொம்ப அருமையான கருத்துக்கள், நல்ல அதிகாரம் தான். அவங்க சொன்னாலே எனக்கு ஒண்ணு வித்தியாசமா பட்டுச்சு. எனக்கு பிடிச்சதே காமத்துப்பால்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கேள்விப்பட்டாலே அம்மா தான் முதல்ல அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. பாக்குறாங்கம்மா, இனி வரும் அதிகாரங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு அதுக்கான காரணமும் சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இனிவரும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் நான் படித்து தெரிந்து கொள்கிறேன். உரைப்பொழிவாளர்களும் சொல்வார்கள். ஏன்னா நான் இப்பதான் காமத்துப்பாலையே ஒவ்வொரு அதிகாரமா வரும்போது படிக்கிறேன். இதுவரைக்கும் நான் தொட்டு கூட திருப்பி கூட பார்த்தது இல்லை. அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. இலக்கிய சுவை காமத்துப்பால்ல தான் இருக்கு. இந்த காமத்துப்பால்ல உள்ளதுதான் பல இலக்கியங்கள் பேசுது. அதனால காமத்துப்பால் இலக்கிய சுவை நிறைந்த பகுதி. அடுத்து இந்த பிரிவு பற்றி சொன்னீங்க. அது கொஞ்ச நேரம் ஒரு நாள்ல கொஞ்சம் ஒரு மணிக்கணக்கா பிரிஞ்சிருந்தா அது துன்பம் வராது, பிற சேர்ந்துருவோம் இல்ல. நீண்ட பிரிவு அப்படிங்கிறத மனைவியை கொடுமைப்படுத்தும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி இது பண்ணிருக்காரு. ஒரு படத்துல கூட ஒரு பிரிவாற்றாமை நேற்றே சொல்லியிருக்கலாம். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அருமையான வாசகங்கள், ரொம்ப அருமையான பாடல். அடுத்து சாத்தூர் கணேசன் இருக்கீங்க, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? சாத்தூர் கணேசன் அல்லது முனைவர் மகாராஜன்? ஐயா வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். அறச்செல்வி அம்மா வந்து சொன்னாங்க, இந்த 10 குறளுமே வந்து தலைவிக்கு தான் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த உரை வழங்கிய சசிரேகா அம்மா வந்து மிகவும் அற்புதமா சொன்னாங்க. என்னால வந்து தொடக்கத்திலிருந்து கேட்க முடியல. இருந்தாலும் நான் வந்து வலையொலியில திரும்ப வந்து அதை பார்த்துக்கிடுதேன். ஆனாலும் அற்புதமா நான் கேட்ட வர அம்மா வந்து அத்தனை குறள்களுக்கும் கடைசி ஒரு 5 குறள்கள் தான் என்னால வந்து உள்ள வர முடிஞ்சது. கொஞ்சம் காலதாமதமாயிட்டு வருவதற்கு. ரொம்ப அற்புதமா எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு. பாடல் பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல குறிஞ்சி திணையில வருதுன்னு நினைக்கிற ஒரு பாடல். அதாவது தலைவனுக்கு சொல்லுத மாதிரி ஒரு பாடல் இருக்கு. அம்மா அறச்செல்வி அம்மா சொன்னாங்க, தலைவிக்கு தான் இந்த பாடல்ல வந்து உரைத்ததா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா தலைவன் வந்து செயலாற்றுவதற்காக செல்லுதான். அவனுக்கு வந்து காம நோய் ரொம்ப மிகுதியா இருக்கு. இந்த சூழல்ல வந்து தலைவனுடைய தோழன் சொல்றான், இவ்வளவு காம நோயை வச்சுக்கிட்டு நீ வந்து எப்படி நீ உன்னுடைய கடமை ஆற்ற போற அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து அந்த வரக்கூடிய ஒரு பாடல், கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தறிந்த நோய் நோன்று கொள்ள அரிது. அதாவது ஒரு பாறை, ஒரு நல்ல வெயில் அடிக்கி, அந்த பாறையில வந்து வெண்ணெய் இருக்கு. அந்த பாறையில இருக்கக்கூடியவனுக்கு வந்து 2 கையும் கிடையாது, வாயும் பேச முடியாது. ஆனா அந்த வெண்ணெய் வந்து அந்த வெயில்ல உருகிக்கிட்டே இருக்கான். வெண்ணெய் வந்து என்ன செய்யுதான், வெட்ட வெளியில பாறையின் மேல் இருக்கக்கூடிய அந்த இளைஞன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த வெண்ணெயை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு 2 கையும் இல்ல, அவனால பேச முடியாத ஊமையாவும் இருக்கான். ரெண்டுமே அவனால வந்து அனுபவிக்க முடியல. அந்த வெண்ணெயை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு கையும் இல்ல, வெண்ணெய் உருகுதே அப்படின்னு அவனால சொல்லவும் முடியல. இப்படிப்பட்ட பாடல் இருக்கு. அதாவது தலைவனுடைய தலைவன் வந்து காம நோயால் ஆள்பட்டு இருந்தான். அந்த நிலையில தோழன் வந்து அவனுக்கு எடுத்து சொல்றான், இந்த காம நோயால நீ வந்து எப்படிப்பா உன் செயலாற்ற போற அப்படின்னு சொல்லல. இந்த பாடல் அழகான, கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன் அறிந்த நோய் நொன்று கொள்ள அரிது அப்படின்னு
ஒரு பாடல், அழகான பாடல் வந்து சங்க இலக்கியத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து ஆஹ், சங்க இலக்கியத்துல இன்னொரு பாடல் இருக்கு. ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா மரம் வந்து மரத்துடைய கிளை வந்து அதோடைய அந்த பழத்தை தாங்கக்கூடிய இடைத்தன்மையை தாங்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப குறைவுதான் அந்த மரக்கிளைக்கு. அந்த மரக்கிளையில இருக்கக்கூடிய அந்த கனி கீழே விழுந்துட்டுனா எப்படி வந்து அந்த மன்னிக்கவும் அந்த கனியை தாங்க முடியாத அந்த மரக்கிளை வந்து என்ன செய்யுமா நொடிஞ்சு விழுந்துருமா. கனியை தாங்க முடியாம மரக்கிளை நொடிஞ்சு. அதே மாதிரி காம நோய்ங்கிற நோய் வந்து வந்துட்டுனா தலைவி வந்து தன்னையே என்னது உயிரே பேரும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு திருக்குறள்ல ஒரு கவிதை திருக்குறள் ஒண்ணு இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவனுக்கும் சங்க இலக்கியத்துல சொன்ன மாதிரி ஒரு பதிவு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. அடுத்து சாத்துர்கணேஷ் இருக்கீங்க, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா அல்லது நிறைவு பின்னூட்டம் அளிக்க நல்லாசிரியர் அழைச்சிடலாம்? பின்னூட்டம் யாராவது அளிக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. நான் இன்னைக்கு இப்பதான் வந்தேன் மீட்டிங் முடிச்சுட்டு, அதனால நான் பின்னோட்டம் அளிக்கிறதுக்கு முடியாது. நாளை சரி, நல்லது, நாளை பார்த்து. நிறைவு பின்னூட்டம் அளிக்க நல்லாசிரியர் பெருந்தகை நாகராஜன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். மாமன்றத்தை வணங்குகின்றேன். அயலகத்தில் சென்றிருக்கிற நம்முடைய சகோதரருடைய சாதனையை மன்றத்தின் சார்பில் வாழ்த்தி தெரிவித்ததுன்னா உடனே ஒரு ஃபீட்பேக் வந்தது, ரொம்ப சிறப்பான வாழ்த்து என்று. ஆகையினால கருமுருகன் ஐயாவிற்கு சிறப்பான வாழ்த்துக்களை மன்றத்தின் சார்பில் பதிந்து விட்டு உரையை தொடங்குகிறேன். எனக்கு சாத்தூரார் எப்பொழுதுமே நேத்திக்கு சொன்னார்ல, நேத்திக்கு நம்முடைய ரவீந்திர பாரதி ஐயா சொன்னாங்க, நமக்கு எரு விடுகிறார், சாத்தூரார் எப்பொழுதும் எரு விடுகிறார்னு சொன்னாரு. அது உண்மையும் கூட. சிறப்பான இன்றைக்கு மீட்டிங்னு ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்தாங்க. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானேன்னு பாடுறோம் சித்தாந்தத்துல, சைவத்துல. அது நம்மை வருத்துவதை பார்க்கிறோம். காரைக்கால் அம்மையாரும் உடலை தூக்கி அடிச்சிட்டு பேயுரு பெற்று தாயுருவாக மாறினார் பார்க்கிறோம். ஆனால் சகோதரி ஆச்சரியம், சகோதரியுடைய சாதனைகளை ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வருகிற பொழுது சிவசுப்பிரமணிய ஐயா அடுக்கி கொண்டே சென்றார். அப்ப நான் ஒன்று என்னுடைய உள்ளத்தை தொட்டது. குருநானக்கு சொல்லும்போது சொல்லுவார், மேகங்களை பொறுத்தளவுல குருநானக் தேவர் சொல்லும்போது சொல்லுவாங்க, மேகங்களை பொறுத்தளவுல கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், ஆகினாலே மேலே இருக்கிறது. கடல் எடுத்துக்கொண்டே இருக்கிறது, அலைக்கைகளினாலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது, ஆகியவை கீழே இருக்கிறது என்று குருநானக் தன்னுடைய வாழ்த்துறையில நமக்கு உலகத்துக்கு செய்தியாக தந்திருக்கிறார். சகோதரி குருநானக்கை அலங்கரிப்பதை முதற்கண் வாழ்த்துகின்றேன். ரேகையினாலே அப்படித்தான் வளர்ந்து கொண்டே வருவதுதான். பௌர்ணமியில் வளர்ந்து கொண்டே சென்றோம், அப்புறம் அமாவாசையில் தேய்ந்து கொண்டே வரும். இருந்தாலும் சசி என்கிற நிலவு உண்மையிலேயே மதிமுகம்தான் இன்றைக்கு. அதை ரவீந்திர பாரதி ஐயா சொன்னாங்க, நான் என்னவெல்லாம் சொல்ல நினைத்தேனோ அவற்றையெல்லாம் அச்சரம் பிசகாமல் அழகா உரையா கொண்டு போனீங்க. உங்களுக்கு பிதாமகருடைய வாழ்த்தே கிடைச்சிருக்குது. வாழ்த்துக்கள் சகோதரி. சிவசுப்பிரமணிய ஐயா சொல்லும் பொழுது உங்களுடைய உரைய பாரித்து உரைத்தது மட்டுமல்ல, பரிந்து உரை செய்தீர் என்று உங்களை உணர்ந்து சொன்னார்கள். ஆகையினால உங்களுடைய உரை வந்து உண்மையிலேயே சிறப்பு. கையில் ஊமனை சொல்லுகிற பொழுது முனைவர் மகாராஜன் எவ்வளவு அழகா பொருத்தி காண்பித்தாங்க. காமமோ தவப்பெரிது, அந்த காம்பு வந்து பெரிய பலாப்பழம், அந்த காம்பு வந்து தாங்காமல் இற்று ஊழும் என்று சொன்ன அந்த குறுந்தொகை பாடல் ரொம்ப நம்ம எல்லாம் ஆட்படுத்தியது. அதற்கெல்லாம் முழு இந்த மாதிரி பின்னூட்டத்துக்கு உங்களுடைய உரைதான் களன். ஆகையினால உங்களை முதற்கண் பாராட்ட வேண்டாம். ரவீந்திர பாரதி ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, சடன்னு ஒப்பிச்சான். அது அந்த பிள்ளை வந்து உண்மையிலேயே நல்லா ஒப்பிச்சா, அப்படி சிறப்பா இருந்தது. இன்றைக்கு பாராட்டுகள். முற்றோதலும் உங்களுடைய உரையும் ரொம்ப அருமை. நான் அரசியல் சகோதரியை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்து சொல்லுகிறேன். அவங்க எப்பவுமே ஆழங்கால் பட்டவங்க. ஈவன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக், ஷீ இஸ் எ மேத்தமேட்டிஷியன்.
but the priority goes to maths only, you know. Comparably, எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும்னு as much priority given even by sacred Kural itself, it narrates like the priority goes to Department of Mathematics, that we should agree. ஆகையினால சகோதரிக்காக சொல்றேன், அறச்செல்வி சகோதரி பார்த்தீங்கன்னா நான் அவங்கள உரைச்செல்வின்னு தான் கூப்பிடுவேன். இன்றைக்கு உங்களுக்காகவே அந்த 3 பாடல்களை அவங்க கையாண்டது பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமாக நல்ல மன்றத்தில் நீங்க பேசியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க உங்களுடைய தொடர் ஈடுபாடுகளும் உங்களுடைய தொடர் முன்னீடுகளும் இந்த மன்றம் உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறது. உண்மையிலேயே உங்க உரையில நான் ஒன்றை உணர்ந்தேன். மெத்தனமா தயார் பண்ணி பேசுறது வேற, ஆனால் கச்சிதமாக பேசியது பாராட்டுக்குரியது. நீங்க சொன்ன மாதிரி எதை எவ்வாறு பொருத்த வேண்டும், அதே நேரத்துல எதை எவ்வாறு விளக்க வேண்டும், எங்க விரிவுரை செய்ய வேண்டும், எல்லா நுணுக்கங்களும் ரொம்ப அற்புதமா கையாண்டீர்கள். தேர்வு காலத்துல நீங்க வந்து தேர்வு பணியில கூட ஈடுபாடா செய்வீங்கன்னு உங்களை பற்றி சிவசுப்ரமணிய ஐயா சொன்ன பொழுது, நீங்க தேர்ந்தெடுப்பதில் வல்லுநர் தான். நீங்க தேர்வு வெறுமனே நாட் ஒன்லி சப்மிட்டிங் ஆன்சர் ஷீட்ஸ், மோர் தேன் தட் ரிவீலிங் ஆன்சர் ஷீட்ஸ். உண்மையிலேயே எத்தனை உள்ளங்களை நீங்க மறுபடி பதிப்பிச்சிருக்கீங்க, வள்ளுவருடைய உள்ளத்தை இப்படி திருத்திருக்கீங்க. உண்மையிலேயே பாராட்டுக்கள். உங்களை இப்படி சொல்லி நிறைவு செய்யணும். எத்தனையோ உரைகளை கேட்டிருக்கிறேன். இன்றைய உரை ஐயா குறிப்பிட்டாங்கல்ல, உங்களுடைய உரை வந்து இன்றைக்கு ரொம்ப எல்லா உரையிலையும் இல்லாத ஒரு சிறப்புன்னு சொன்னோம்ல, உண்மை அது. இன்றைக்கு ஆக்கி ஐயா செங்கையில் இருக்காங்க, செங்கல்பட்டுல. அவங்க தன்னுடைய மகனோடும் இயக்குனரோடும் இருக்கிற ஒரு புகைப்படத்தை அனுப்பிச்சாங்க. நேற்றுக்கு அவங்க நாடகத்துல நடிச்ச ஒரு படத்தையும் அனுப்பினாங்க. மகாராஜன் ஐயா இன்னைக்கு வரதா இருந்தாங்க, நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேரடியா இவர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு போல குருநானக்கு வரும்பொழுது கட்டாயம் சகோதரி சந்திக்க வேண்டாம். இளவல் கோதண்டத்தை விசாரிச்சேன்னு சொல்லுங்க. உங்களுடைய குருநானக் கல்லூரியினுடைய தமிழ்துறை என்றைக்குமே ஒரு நிமிர்ந்த நடை உடைய துறை. முதற்கண் உங்களை பாராட்டுகிறேன் சகோதரி. கருணாகராஜன் தான் என்னை பேராசிரியரா, கருணாகராஜன் அண்ணன் தான் என்னை பேராசிரியரா தேர்ந்தெடுத்தவங்க. குருநானக் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் ரமணன் ஐயா கிட்ட நான் பணியாற்றினேன். கமெண்டேட்டர் ரமணன் எக்ஸலண்ட். அவர் ஆல்சோ he is also Department of Mathematics, that you know pretty well. Former principal of Guru Nanak, that able the dais itself, it performs social work. So really I warmly welcome you dear sister. வாழ்த்துக்கள், வணங்குகின்றேன், போற்றி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரிய பெருந்தகையே. அடுத்து உரைப்பொழிவாளர் முனைவர் சசிரேகா ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களாமா? சொல்லுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து நிறைவுரை வழங்க வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இருக்காங்களா ஐயா? நவநீத கிருஷ்ணன். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவி கீதா மிக அருமையா சொன்னாங்க. சசிரேகாமா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கச்சிதமாக ஒவ்வொரு குரலையும் மிக அருமையாக விளக்கி, அது கடைசி அவர் 2 முத்தாய்ப்பான கதைகளையும் சொல்லி, இலக்கியங்கள்ல இருந்து பல்வேறு உதாரணங்களை சொல்லி, இது ஒரு இன்பத்துப்பாலில் உள்ள கதையா அதிகாரமாக இருந்தாலும் மிக அருமையா ஒவ்வொன்றையும் சொன்னாங்க. இது முழுக்கவே ரொம்ப அருமையானது. அந்த காவடி உதாரணம் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. வைரமுத்தோட ஒரு கவிதை கூட வரும், காதலித்து பாருன்ற ஒரு கவிதை கூட, பக்கத்துல இருந்தா நிமிஷங்களும் வருஷங்கள் கூட நிமிஷங்கள் என்பாய், ஆள் இல்லைன்னா நிமிஷங்கள் கூட வருஷங்கள் ஆகுன்ற மாதிரி போகும் அந்த கவிதையெல்லாம். அதெல்லாம் இந்த அதிகாரத்திலிருந்து வந்ததாகத்தான் இருக்கும் தோணுது. ரொம்ப அருமையான நிகழ்வு இன்னைக்கு. நம்ம நாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி இந்த உங்களுடைய உரை வந்து மிக அருமை. நம்ம சிவசுப்ரமணியா, அந்த நம்ம ரவீந்திரபாதி தோழரும் ஏற்கனவே சொல்லியிருக்கார்கள். இந்த 3வரும் சொன்னதுக்கு இல்லை, நம்ம ஒன்றும் பெருசா அவங்களோட இதுல மிக அருமையான உரை. ஒவ்வொரு குரலையும் எவ்வாறு சொல்ல வேண்டியது, ஐயா சொன்னாங்களே, எதை விரித்து சொல்வது, எதை சுருக்கி சொல்வது என்று மிக கச்சிதமான உரை. வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா.
நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிக்கப்படும் என்று நினைக்கிறேன். அடுத்து ஒன்றிரண்டு வார்த்தைகள் மட்டும்தான். இன்பம் கடல் அப்படின்னு சொல்லுதாரு திருவள்ளுவர். ஆனா பிரிவு துன்பம் அந்த கடலை விட பெருசுன்னு சொல்லுதாரு. ஆனா இன்பம் கடல்னு சொல்லுவாரு. கடல் பெரியதுதான். ஆக அந்த திருவள்ளுவர் இந்த காமத்துப்பால்ல இல்லறவியல் அப்படிங்கிறதுல இன்பத்தை பேரின்பம்னு சொல்லுதார். இந்த பக்தி இலக்கியங்கள் தான் சிற்றி இன்பம்னு சொல்லும். அதை சுட்டி காட்ட விரும்பினேன். அடுத்து கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா இந்த ராத்திரி நெடிய கழியும். ரொம்ப அதாவது இத வைரமுத்து அழகான ஒரு வரிய பாடல்ல சொல்லியிருப்பார். சோலையிலும் முட்கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினால். நானும் நீயும் பிரிஞ்சிட்டோம். சோலையில கூட முட்கள் தான் தெரியும். முட்களாக தான் இருக்கும் சோலை கூட. பாதையிலும் பூக்கள் பூக்கும் நான் உன் மார்பில் தூங்கினாள். அதாவது பாலையிலும் பூக்கள் பூக்கும், நானும் நீயும் சேர்ந்திருந்தோம்னா பாலையிலும் பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறகுதான் அடுத்ததுதான் இந்த பிரிவு துன்பத்தை சொல்லக்கூடிய 2 வரிகள். மாதங்களும் வாரமாகும் நானும் நீயும் கூடினால். நானும் நீயும் கூடும்போது மாதங்களும் வாரமாகும். அதே இது வாரங்களும் மாதமாகும் பாதை மாறி ஓடினார். வாரங்களும் மாதமாகும் பாதை மாறி ஓடினார் என்று இந்த பிரிவு துன்பத்தை பற்றி இன்றைய திரைப்பட பாடல்ல எல்லாம் இந்த நம்ம இலக்கியங்கள்ல உள்ளத அப்படியே அருமையான நடையில் எழுதுவார். அவர் அவருடைய வார்த்தைகள் தானா விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட அவருடைய திரைப்பட பாடல்கள்ல வார்த்தைகள் அனிச்சை செயல் மாதிரி ரொம்ப இதா பொருந்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த குரலை அந்த திரைப்பட பாடலை சொன்னேன். இன்றைய நாள் இனிதாக நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைய நிகழ்வு இனிதாக நிறைவு பெற்றிருக்கிறது. நாளைக்கு இன்னும் நிறைய பேரை இணைத்துக் கொண்டு நாளை இரவு 8 மணிக்கு இந்த திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்ற இணையவழி நிகழ்வில் இணைவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. அன்பு வணக்கம்.